إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை அவனை முழுமையாக வணங்கக்கூடிய நிலையிலே படைத்திருக்கிறான். இப்படியான ஒரு சூழலிலே நாம் சில விஷயங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை அவனை வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். என்னை அவனை வணங்கக்கூடியவனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். என்னை அவனை வணங்குவதற்கு மிகவும் தகுதியானவனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இது உண்மையிலேயே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திற்குரிய ஒரு காரியம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுகிறார்களா என்றால் எல்லோரும் இஸ்லாத்தை பின்பற்றுவதில்லை. சரி, முஸ்லிம்களாகவே இருக்கிறார்களே, இஸ்லாமை பின்பற்றுகிறார்களா என்றால் இஸ்லாத்தை பின்பற்றுவதில்லை. இப்படி நாம் சொல்வதாக இருந்தால் தங்களுடைய வாழ்வில் இஸ்லாம் பின்பற்றப்படாத நிலையிலே முஸ்லிம்களில் ஒரு பெரும் கூட்டமும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இணைந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் என்னை அவனை வணங்கக்கூடிய நிலையில் படைத்திருக்கிறான். சரி, இது பாக்கியமா இல்லையா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் உண்மையிலேயே இது பாக்கியம்தான். சாதாரண பாக்கியம் அல்ல, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் பல பேருக்கு கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாக்கியம் என்பது பல பேருக்கு வழங்கப்படாத ஒரு பாக்கியம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்படாத ஒரு பாக்கியம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த ஏகத்துவம் என்கின்ற இந்த பாக்கியம். அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் எதையும் இணை வைக்க கூடாது, அவனுக்கு எந்த வகையிலும் இணையாக ஒரு மனிதனையோ அல்லது ஒரு உயிரினத்தையோ அல்லது அல்லாஹுடைய படைப்பிலிருந்து ஒன்றையோ கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது என்கின்ற பாக்கியம் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களிலே மிகச்சிறந்த பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்படாத பாக்கியம் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தை அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுடைய தந்தையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்தவர்கள். இந்த மார்க்கத்திற்காகவே வாழ்ந்து மார்க்கத்திற்காகவே மரணித்தவர் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்குத்தான் 100% பொருந்தும். அந்த அளவிற்கு முழுக்க முழுக்க தன்னை மார்க்கத்திற்காக ஒப்பு கொடுத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவர் மறுமை நாளிலே வந்து நிற்பார். நிற்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையை பற்றி அல்லாஹுடைய தூதரவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? மறுமை நாளிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உரையாற்றக்கூடிய கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல திடீர்னு கீழே பார்ப்பாங்க, கீழே ஒரு செத்து போன கழுதை புலி கிடக்கும். அதை சில வானவர்கள் இழுத்து கொண்டு போய் நரகத்திலே எறிவார்கள். எரிஞ்ச உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்பார்கள், இந்த செத்து போன கழுதை புலி இங்க கிடந்துச்ச, இது எப்படி, நான் இது யாரு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இந்த உலகத்திலே சிலையை செய்து விற்பனை செய்த காரணத்தினால், அதை வணங்குவதற்கு மூலமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் இவ்வளவு இழிவை ஏற்படுத்தி இருக்கிறான் என்கின்ற அந்த செய்தி அவருக்கு, அந்த நபிக்கு சொல்லப்படும் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு கொடுக்கப்படாத மார்க்கம். இந்த மார்க்கம் மிகப்பெரிய பாக்கியங்களுக்கு மத்தியிலே பல பேருக்கு கொடுக்கப்படாமல், உலகத்திலே மிகப்பெரிய செல்வ சீமாட்டிகளுக்கெல்லாம் கொடுக்கப்படாமல், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாம விரும்பி அதை ஏற்றுக்கொண்டோம் என்பதை விட அல்லாஹ் விரும்பி எனக்கு அதை கொடுத்திருக்கிறான். அதை நான் வாழும் காலமெல்லாம், நான் மரணிக்கின்ற வரைக்கும் அதை கண்ணியப்படுத்தி அதிலே எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல், எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே நான் செல்லும் பொழுது, நீ கொடுத்தா எனக்கு ஏகத்துவத்தை, தௌஹீதை, அதை சுத்தமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். மறுமை நாளிலே இது குறித்து அல்லாஹ் நிச்சயம் நம்மை கேட்பான். அல்லாஹ் ஒருபோதும் கேட்காமல் விடமாட்டான். அப்ப இன்னைக்கு அந்த தௌஹீதுடைய நிலை என்ன? அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு யாரையும் எதையும் இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு மனிதனை, ஒரு நபியை, ஒரு மார்க்க அறிஞரை அல்லது இந்த உலகத்திலே மிகவும் பிரபலியமான ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது என்பது மார்க்கத்தின் கட்டளை. ஏன், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை கூட அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. அல்லாஹ் என்பவன் அவன்தான்.
அதைத்தான் சூரத்துல் இஹ்லாஸ் நமக்கு பறைசாற்றுகிறது. எப்படி சொல்லுதுன்னா, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருத்தன் தான், அல்லாஹு ஸமது அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத் அவனுக்கு வாப்பா அம்மாவும் கிடையாது, பிள்ளைங்களும் கிடையாது, வலம் யலித் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு மனிதனும் கிடையாது. ஒரு நபியோ அல்லது ஒரு அவுலியாவோ அல்லது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரும் மனிதனோ யாரும் கிடையாது அல்லாஹ்வுக்கு நிகராக. அப்ப அர்த்தம் என்ன? அது சொல்லக்கூடிய பொருள் என்ன? நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணுதான், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் நிறுத்தாத, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மார்க்க கடமைகள், இபாதத்துகள் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், உலகத்துல யாருக்கும் கொடுக்க முடியாது. இது ஒரு பக்கம் நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி. இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். அல் குர்ஆனிலே பல இடங்களிலே நமக்கு உபதேசிக்கின்றான். ஷிர்கை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். ஷிர்க் எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? நாம நினைக்கிறோம் இந்த உலகத்திலேயே இதுதான் பெரிய பாவம், விபச்சாரம் தான் பெரிய பாவம், அல்லது திருட்டு தான் பாவம், ஒருத்தர் மோசடி செஞ்சான் அந்த மோசடி தான் பாவம், அல்லது ஒருத்தர் கொலை செய்து விட்டான் கொலை தான் பாவம் என்று நினைக்கிறோம். எல்லாம் பெரிய பாவம் தான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தண்டனையை வழங்குவான், எல்லாத்துக்கும் தண்டனை இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் பாவம் என்ன தெரியுமா? இதெல்லாம் பெரிய பாவம். கொலை, திருட்டு, அதே மாதிரி கொள்ளை, எல்லாமே பெரிய பாவம் தான். வட்டி வாங்குறது, விபச்சாரம் செய்யறது எல்லாமே பெரிய பாவம் தான். இந்த பாவத்திற்கெல்லாம் தலையான பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ் நம்மை படைத்திருக்கும் பொழுது அந்த படைப்பிலே அல்லாஹ்வோடு இன்னொரு மனிதனை கூட்டாக்குவது, இன்னொரு அல்லாஹ்வுடைய படைப்பை கூட்டாக்குவது, உயிரினங்களை கொண்டு போய் கூட்டாக்குவது, இது நமக்கு பெரிய அளவுல என்ன செய்யும்? மண்டையில டிஸ்டர்ப் பண்ணும். என்ன? அல்லாஹ்வுக்கு நாம எப்படி கூட்டாக்குவோம்? அல்லாஹ் நபியை பார்த்தே சொல்றான், நீங்க இணை வைத்தாலும் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ் நபியை பார்த்து பேசுகின்றான், நபியே நீங்கள் இணை வைத்தாலும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கூட்டாக ஒரு மனிதனை கொண்டு வந்தாலும் உங்களை நம்ம சும்மா விட மாட்டோம், அமல்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அப்படி பேசும்போது அல் குர்ஆன் சொல்லுது பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இணை வைப்பு எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை கொண்டு அல்லாஹ் சொல்கின்றான். வஇது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலத ஆமினா வஜ்னுப்னி வபனிய அன் தஅபுதல் அஸ்னாம. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்றாங்க. இணை வைப்புக்காக ஒரு நபி பிரார்த்தனை செய்ததை அல் குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுது. நாம நினைக்கிறோம் நம்ம தான் முஸ்லீமாக பிறந்து விட்டோமே, நமக்கு ஈமானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், 5 நேரம் தொழுகிறோம், இது போதுமானது என்று நினைக்கிறோம். ஆனா இணை வைப்பு வராமல் பாதுகாப்பது நமது கடமை என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன பிரார்த்தனை செய்யணும்? இணை வைப்பு வந்துடாம பிரார்த்தனை செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. வஇது கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதா பலத ஆமினா, இறைவா இந்த மக்கமா நகரத்தை நீ பாதுகாப்பானதாக ஆக்கு. அதே மாதிரி வஜ்னுப்னி வபனி அன் அஅபுதல் அஸ்னாம், அதே போன்று என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து காப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணங்குவாங்களா? நம்ம யோசிச்சா சொல்ல முடியுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணங்குவார் என்று? அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி துவா செஞ்சாங்களா, என்னையும் என் பிள்ளைகளையும். ஒவ்வொரு முஃமினும் செய்ய வேண்டிய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லித்தாரான். நீங்க எப்போதும் துவா செய்யுங்க. என்ன துவா தெரியுமா? சிலை வழிபாட்டுல இருந்து எங்களை பாதுகாத்துடலாம், என் பிள்ளைங்களை பாதுகாத்துடலாம். எதுல இருந்து? நம்ம நினைக்கிறோம் நம்ம கரெக்டா இருக்கிறோம், கடைசி வரைக்கும் கரெக்டா இருந்துருவோன்னு. அல்லாஹ் நாடுன்னு இப்படி புரட்டி போட்டுருவான். அல்லாஹ் நாடினால் உள்ளத்தை அப்படி மாத்தி போட்டுருவான். அப்ப அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க, என்னையும் என் பிள்ளைகளையும். நடக்கவே இல்லை, அப்படி ஒண்ணு நடக்கவே செய்யாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தௌஹீதுடைய தந்தை என்கின்றோம், ஏகத்துவத்தின் தந்தை என்று அழைக்கின்றோம். அவங்க தான் ஷிர்க ஒழிக்கிறதுல முதல் நபராக இருந்தாங்க அப்படிங்கிறோம். ஷிர்க பத்தி யார் பேசினாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லாம பேச முடியாது. அந்த அளவிற்கு ஷிர்க்குக்கு எதிரான போராட்டத்துல ஃபர்ஸ்டா இருந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய இன்னுயிரை கூட கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி முன் வந்தவர்கள். இந்த ஷிர்க் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதுல ஃபர்ஸ்ட் நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க. என்ன துவா? வஜ்னுப்னி, என்னையும் பிள்ளையும் பாதுகாத்துறியா அல்லாஹ். எதுல இருந்து? ஷிர்க்ல இருந்து பாதுகாத்துடா அல்லாஹ். நம்ம துவா செய்யணும் அல்லாஹ்விடத்துல. மரணிக்கின்ற வரைக்கும் இந்த துவாவை செய்ய வேண்டும். என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வழிபாட்டிலிருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். அதே போன்று இணை வைத்தல் குறித்த எச்சரிக்கை இருக்குது பாருங்க. இத எல்லா நபிமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சென்றார்கள். இணை வைத்தல் அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துட்டான், அதை பாதுகாக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பால்படுத்தப்படுகிறது. அது இன்னைக்கு அது பால்படுத்தப்படுது. ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டான்னு வைங்க, அவன் ஒரு ஜினா விபச்சாரம் செஞ்சுட்டான்னா
அதை பார்த்து நமக்கு சிவக்கக்கூடிய கண்கள், அல்லது திருடிட்டான்னா அதை பார்த்து நம்ம படக்கூடிய கோபம், ஆத்திரம், அல்லது ஒரு பெரும்பாவத்தை செய்து விட்டான் என்றால் அதை பார்த்து நமக்கு வரக்கூடிய கோபம், ஆத்திரம். ஷிர்க்க பார்த்து ஏன் வரல? ஷிர்க்கு தானே நாளைக்கு நம்மளை அழித்தொழிக்கக்கூடிய பாவம். இந்த உலகத்துல அல் குர்ஆன்ல புரட்டுங்க, நீங்க எடுக்கக்கூடிய எல்லா பாவங்களும் பெரும்பாவங்கள் தான். விபச்சாரம், திருட்டு, வட்டி எல்லாமே பெரும்பாவம் தான். ஷிர்க்கும் பெரும்பாவம் தான். ஆனா ரசூலுல்லாஹ் எங்க சொன்னாங்க? அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்களை சொன்னார்கள். அதுல முதல் பாவம் அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஷிர்க் நம்மளை சும்மா விடாது. ஷிர்க் நம்ம அமல்களை எல்லாம் அழித்து விடும். நாம கஷ்டப்பட்டு வைத்த நோன்புகள், பசியோட கிடந்த அந்த 1 மாத கால நோன்புகள், நாம இரவு பகலாக தொழுத தொழுகைகள் எல்லாவற்றையும் அழித்து ஒண்ணும் இல்லாம வெத்து பேப்பரோட மறுமை நாள்ல நிற்போம். எதுவுமே இருக்காது, மறுமை நாளில் எதுவுமே இருக்காது. ஏன் இந்த பேப்பர்ல எதுவுமே இல்லைன்னு கேட்டா அல்லாஹ் என்ன சொல்வான்? நீ இந்த உலகத்தில் இணை வைத்த காரணத்தினால் லஹபிதத் அஅமாலுஹும், அவர்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ பிள்ளைக்கு உபதேசம் செய்யக்கூடிய செய்தியை பாருங்க. நபிமார்கள் அதுல கவனமாக இருந்தாங்க. நபிமார்கள் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய வஹி அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. மறுமை நாள்ல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஒரு மிக உயர்ந்த சமுதாயம் நபிமார்களுடைய சமுதாயம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை பார்க்க போறாங்க. மூசா நபி இருப்பாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க, அடுத்தடுத்த நபிமார்கள் இருப்பாங்க மறுமை நாள்ல அல்லாஹ்வை பார்ப்பதற்கு. அவ்வளவு உன்னதமான மக்கள். அவங்க செய்த துவாவை எடுத்து பார்க்கும் பொழுது, அவர்கள் செய்த உபதேசத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, ஷிர்க் வச்சிராத வாப்பான்னு பிள்ளைகளுக்கு செய்யறாங்க. ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியாக இருக்குது. ஷிர்க் அவ்வளவு ஆபத்தானது. நம்மள தெரியாமலேயே வாழைப்படத்துல ஊசி ஏத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மள தெரியாமலேயே ஷிர்க் நம்ம குடும்பத்துல வந்து உட்கார்ந்துருக்கும். எப்படி உட்கார்ந்துருக்கும்? தொப்பி போட்டு வந்து உட்கார்ந்துருக்கும், வேஷ்டி கட்டி உட்கார்ந்துருக்கும், ஜுப்பா போட்டு வந்து உட்கார்ந்துருக்கும். இல்லையே இது சுன்னத்தான தோற்றம்ல, அங்க ஷிர்க் இருக்குடா, மௌலூத் என்கின்ற பெயர்ல வந்து நடுவீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதை பயந்தார்களோ அந்த பயத்தை, அந்த அச்சத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒவ்வொரு புதிய வீடுகளிலும் அல்லாஹ்வுடைய ஆலயங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். மௌலூத் என்கின்ற பெயரிலே, மீலாத் என்கின்ற பெயரிலே. உண்மையிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேலான நேசத்திற்குரியவர்கள் தான். ஆனால் வரம்பு மீறி புகழ்றதுக்கு எங்கேயுமே அனுமதிக்கல அல்லாஹ்வுடைய தூதர். வரம்பு மீறி புகழ்றதுக்கு எங்கேயுமே அனுமதிக்கல. நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க. இப்போ ஷிர்க்க பத்தி உபதேசிக்கும் பொழுது லுக்மான் தன் மகனுக்கு உபதேசிக்கிறார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அருமை மகனே, நல்லடியார்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அவர் தம் பிள்ளைக்கு செய்யறாரு, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராத, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். ஷிர்க் எப்படிப்பட்டது தெரியுமா? அது மிகப்பெரிய அநியாயம், இருள்களில் எல்லாம் மோசமான இருள் ஷிர்க் என்பது என்கின்ற உபதேசத்தை செய்கின்றார். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளிடத்துல கேட்கிறாங்க, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்க யாரை வணங்குவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நாங்கள் உங்களுடைய தந்தையும் உங்களுடைய தந்தையின் தந்தையும் எதை வணங்கினார்களோ, யாரை வணங்கினார்களோ அவர்களைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று மரண நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளிடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தை, எதை வணங்குவேன்னு கேட்கிறாங்க. நான் மௌத்தா போயிருவேன், கொஞ்ச நாள்ல மௌத்தா போயிருவேன், நீ எதை வணங்க போற? அதுக்கு பதில் சொல்றாங்க அந்த பிள்ளைங்க, உங்க வாப்பா இருக்கிறார்ல, இஸ்மாயில் இருக்கிறார்ல, இஸ்ஹாக் இருக்கிறார்ல, இப்ராஹிம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் எதை வணங்கினாங்களோ அதைத்தான் நாங்க வணங்குவோம். அவங்க யாரை வணங்கினாங்க? அல்லாஹுவை வணங்கினார்கள். அந்த அல்லாஹுவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று வாக்கு கொடுக்கிறாங்க. எந்த நேரத்துல? மௌத்து நேரத்துல. நம்ம என்ன நினைப்போம்? சொத்தை பிரிச்சாச்சா, எல்லாரும் வந்தாச்சா, யார் வர வேண்டியதற்கு சொல்லி அனுப்பு அப்படின்னு பேசக்கூடிய நேரத்துல இங்க வாப்பாவும் பிள்ளைங்களும் பேசிக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன? எதப்பா வணங்க போற? அல்லாஹுவை தான் வணங்க போகின்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிள்ளைகள் இடத்துல என்ன செஞ்சாங்க? வாக்குறுதியாக பெற்றுக்கொண்டார்கள். நம்ம கவனமா இருக்கணும் ஷிர்க்குடைய விஷயத்துல. மௌத்தா போன பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். என் மரணத்திற்கு பிறகு வாழ்வு இருக்குது. அதுல முதல்ல நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு முன்னால, நான் முஸ்லிம் இல்லையா நல்லா பார்க்க போறான், நான் முஸ்லிமா முஷ்ரிக்கா நல்லா பார்க்க போறான். இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த ஷிர்க்க கூட்டு வந்து நடுவீட்டில் நம்ம உட்கார வச்சிருக்கிறோமோ அதை இப்ப யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாயில எச்சரிக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கிறாங்க. யூத கிறிஸ்தவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் போதெல்லாம் எச்சரிக்கிறாங்க. நீங்க பள்ளிவாசலுக்கு போனா புகாரி முஸ்லிம் அந்த இருக்குது பாருங்க, இந்த ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது. எந்த ஆலிம்சாவும் வேண்டாம், எந்த மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவரும் வேண்டாம், நீங்களே எடுத்து படித்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஹதீஸுகளும் அவ்வளவு அழகா சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரை வரம்பு மீறி புகழக்கூடாது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்தவர், இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த முன்மாதிரி, ஒட்டுமொத்த நபிமார்களிலுமே மிகச்சிறந்த நபியாக அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான். அல் குர்ஆன் அல்லாஹ் பேசும் பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அழைக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். அதே போன்று அல் குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் பல செய்திகளை சொன்னாலும் முஹம்மது ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்டு இருக்கிறார் என்று பேசுகின்றான். பல சிறப்புகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் பேர்ல என்ன செய்யாதீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யாதீர்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உபதேசிக்கக்கூடிய செய்தி. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு சபை அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுதே இந்த மௌலூது மாதிரி பாடல்கள் எல்லாம் ஷிர்கோட சுமந்து வந்துச்சுன்னா என்ன செய்யணும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. மௌலூது பாடல்கள்ல ஒரு 10 to 12 பாடல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், கடந்த காலங்கள்ல ஓதியது. இந்த மௌலூது பாடல்கள்ல ஒவ்வொரு பாட்டிலையும் ஷிர்க் இருக்குது, ஒவ்வொரு பாட்டிலையும் பாவமான வார்த்தைகள் இருக்குது, ஒவ்வொரு பாட்டிலையும் பிதாத்துகள் கலந்து இருக்குது. நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கே நம்ம அந்த இடத்துல காமிச்சிடலாம். இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வாசகங்கள் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல எதை சொன்னானோ அதுக்கு நேர்முரணா மௌலூதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். மௌலூத் என்பது மிக ஆபத்தானது, அது ஷிர்க்கு, அது பெரும்பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு உணர்த்தணும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல உணர்த்துறாங்க. சின்ன வார்த்தை மிஸ்டேக் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அப்படி செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு திருமண நிகழ்வுல கலந்திருக்கும் பொழுது அந்த திருமண நிகழ்வுல ரபியா பின்த் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, அந்த பெண்ணுக்கு திருமணம், சஹாபிய தோழி. அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்துல போய் கலந்து கொள்ள போறாங்க. போனா அங்க வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குதுல, பாட்டு படிச்சு வரவேற்கிறாங்க. பாட்டு படிச்சு கவிதை படித்து அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பாட்டு படிச்சதை தவிர்க்கல, கவிதையை தடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் பாட்டு படிச்சதையும் கவிதையை தடுக்கல. அங்க படிக்கக்கூடிய வாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தப்பான தகவல் அது மக்களிடத்துல போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கவிதையை நிறுத்த சொல்றாங்க. என்ன வாசகம் தெரியுமா? ஒஃபீனா நபியும், எங்களுக்கு மத்தியில ஒரு நபி இருக்கிறார், யஅலமு மா ஃபீ கதன், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லிடுவார். யஅலமு மா ஃபீ கதின், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு இப்படி சொல்லலையே, அல்லாஹ் நமக்கு சொன்ன செய்தி என்ன? நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அல்லாஹ் தான் அறிவான். இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைப்பதற்கு சமம். ரசூலுல்லாஹ் அங்கேயே கண்டிக்கிறாங்க, அப்படி சொல்லாத, தஇ ஹாதிஹி, இது அப்படியே விட்டு, வகூலி பில்லதி குந்தி தகூலின, ஏற்கனவே நீ படிச்சில அந்த மாதிரி படிச்சுக்கோ, இந்த வாசகத்தை படிக்காத அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடுறது பிரச்சனை இல்லை, எது பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து பாடுகிறோம் என்கின்ற பெயரில் அன்த கஃபாருல் கதாயா என்று அழைக்கிறார்களே, அதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள். அன்த கஃபாருல் கதாயா வஸ்ஸுனூபில் முபிகாத், சாதாரண பாவம்லாம் கிடையாது, அழித்தொழிக்கக்கூடிய பாவம் இருக்குதே. 100 கொலையை செஞ்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறானே, இந்த மாதிரி பாவத்தை ஃபுல்லா நீங்க தான் மன்னிக்கக்கூடியவர். இல்ல பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தர் நிக்கிறானே, யார் மன்னிப்பா? பாவத்தை மன்னிக்கிறது யார்? அல்லாஹுவா அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹுதான் மன்னிப்பான் பாவத்தை. ஆனா இந்த பாடல்கள் என்ன சொல்லுது தெரியுமா? மௌலூது பாடல்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நீங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு அழைக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வேலை அதான். அல்லாஹும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. யார் சொல்லித்தாரா? கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு, தாபிஈன்களுடைய காலத்திற்கு பிறகு ஷியாக்கள்ல ஃபாத்திமீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் தான் என்ன செய்யுது? இந்த வேலையை செஞ்சு வைக்குது. என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்கின்ற பெயரிலே, மௌலூத் என்கின்ற பெயரிலே ஒரு பாடலை, மௌலூது கிதாப் அப்படின்னா பர்த்டே புத்தகம், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாள் புத்தகம், அந்த புத்தகத்தில் இந்த வாசகம் எழுதப்பட்டு இருக்கிறது. உண்மையிலேயே பெருமானார் பிறந்ததற்கு 100க்கு 100 மகிழ்ச்சி அடைய வேண்டும், 1000 மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். நமக்கு வழிகாட்டினார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஒட்டுமொத்த சமூகத்திற்கும், உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்திற்கும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல உலக மக்கள் அத்துணை பேருக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திகழ்ந்தார்கள். அது ஒவ்வொரு முஸ்லிமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பெருமானாரை புகழ்கிறோம் என்கின்ற பெயர்ல என்ன செஞ்சிடக்கூடாது? வரம்பு மீறி புகழ்ந்து விடக்கூடாது. இதை நம்ம புரிந்து, இதான் பேசிக், இதான் அடிப்படை. எப்படி நம்ம ஷிர்க்குக்கு போவோம்? இப்படிதான் ஷிர்க்குக்கு போவோம். இதைத்தான் நபிமார்கள் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை பயந்தாங்க? 23 ஆண்டு கால பிரச்சாரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி தருது? ஒன்னதான் சொல்லி தருது. முஸ்லிம் என்று பெயர் வைத்திருப்பான், ஆனால் அவனிடத்துல இஸ்லாம் இருக்காது.
அவனிடத்துல இஸ்லாத்துக்கு அளவுகோல் என்னங்க? இஸ்லாத்திற்கு அளவுகோல் யார்? குர்ஆனும் சுன்னாவுமா அல்லது தனி மனிதர்களா? தனி மனிதர்கள் இஸ்லாத்திற்கு அளவுகோலா? பேசக்கூடியவன் என்னைக்குனாலும் மாறி போவான், பாக்குறோமா இல்லையா? பேசுறவனில என்னைக்கு மாறி போகும். மார்க்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார் மதரசால வச்சு, அவர் என்னைக்குனாலும் மாறி போவார். எத்தனையோ வழி தவறி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்களே இருக்கிறாங்க. மார்க்கத்தை பேசியவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்படியே வெளியே போய் வேறு மதத்தை பேச, அதை புகழ்ந்து பாட, அந்த வேலையில ஈடுபடக்கூடியவர்கள் இன்னைக்கும் சமூகத்தில் இருக்கிறார்கள். நாங்க இஸ்லாத்தை படித்தோம், பேசினோம், இன்னைக்கு நாங்க இந்த 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 கொள்கையை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசக்கூடியவர்கள் இன்னைக்கும் சமூகத்தில் இருக்கிறாங்க. அளவுகள் தனி மனுஷன் கிடையாது. என்னைக்கு நம்ம யாரை நோக்கி திரும்பணும்? குர்ஆனை நோக்கி திரும்பணும், சுன்னாவை நோக்கி திரும்ப வேண்டும். அதுதான் எனக்கு மார்க்கம், அதுதான் எனக்கு மார்க்கம். மறுமைக்கு வழிகாட்டக்கூடியது அதுதான். அதை பேசுற வரைக்கும் தான் அந்த வார்த்தைக்கு மதிப்பு. அது என்னைக்கு மாறி பேசுதோ இந்த வார்த்தை அடுத்து மதிப்பு கிடையாது. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தான் மதிப்பு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக 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 உயர்ந்த மனிதர் இந்த உலகத்தில். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? வரம்பு மீறி ஒரு காலத்திலும் புகழ மாட்டோம். வரம்பு மீறி புகழக்கூடிய வாசகங்கள் அந்த மௌலூத் பாடல்கள்ல என்ன செய்யுது இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வரார், சொல்றாரு, மாஷா அல்லாஹ் வசிஅத, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நாடியபடியும் நீங்கள் நாடியபடியும் நடந்துருச்சு அப்படிங்கிறார். இதுல ஏதாவது கஷ்டமான செய்தி இருக்குதா? அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் நாடியபடியும் வசியத்தை, இது பொதுவாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். அல்லாஹ் நான்னா நீங்களும் நான்னா நடந்துருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அரபியில என்ன செய்வாங்கன்னா, மாஷா அல்லாஹு வசியத்தை, இந்த வாவு இருக்குது பாருங்க, இது அது ஈக்குவல் ஆக்கி விட்டுரும். அவனும் நீங்களும் ஒண்ணுதான், அல்லாவும் நீங்களும் ஒண்ணுதான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அப்படி சொல்லாத, குலு மாஷா அல்லாஹு சும்ம ஷைத்த, அல்லாஹ் ஃபர்ஸ்ட் நான்னா பிறகு நீங்க நான்னீங்க. வார்த்தையில் அவ்வளவு கவனமா இருக்காங்க அல்லாஹுடைய தூதர். ஒரு வார்த்தையை விட்டுட்டோன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்க ஒரு பொது சபையில ஒரு வார்த்தை மிஸ் ஆகி வந்துருச்சுன்னு வைங்க, மன்னிப்பு கேட்காம நீங்க போக முடியாது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய விஷயத்துல அவ்வளவு கவனமாக இருந்தாங்க. சும்மனா என்ன? பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் நாடினான் பிறகு நீங்கள் விரும்பினீர்கள், இப்படி சொல்லுங்க. அல்லாஹ்வும் நீங்களும் நாடினீங்கன்னு சேர்த்து அல்லாஹ்வையும் என்னையும் சமப்படுத்தாதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பேசிய செய்தி என்ன செய்யறோம்? நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இப்படி நிறைய செய்தியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்படி அப்படி சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் கிடையாது. ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் தான். அவன் தனித்துவமானவன், மகத்துவம் மிக்கவன், எல்லா வகையிலும் எல்லா பண்புகளிலும் அவனுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதை புரிந்து கொள்றதுல ஏற்பட்ட பிரச்சனை தான் என்ன செய்யுது, இன்னைக்கு மௌலூத் எல்லாம் சரி காணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மௌலூத் என்பது, மீலாத் என்பது, அல்லது ஷிர்காக இஸ்லாத்தின் அடையாளமாக நமக்கு காட்டப்படக்கூடிய ஷிர்கான பல காரியங்கள் நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் என்ன செய்யும்? தள்ளிவிடும். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபர் ஜியாரத்தை பத்தி பேசுறாங்க. கபர் ஜியாரத்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர். மையவாடி இருக்குல்ல, பொது மையவாடி, அங்க போய் அந்த கபர்ஸ்தான்ல அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு சலாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை சொல்றாங்க. சந்திக்க முடியாது, நம்ம போய் கபரை பார்ப்போம். எப்பனாலும் நீங்க போய் என்ன செய்யலாம்? கபர்ல போய் நிக்கலாம். அது மறுமையை நினைவுபடுத்தும். நாம இன்னைக்கு பலகீனப்படுத்தோம்ல, ஈமான்ல பலகீனப்படுறோம்ல, இதெல்லாம் சரிபடுத்துறதுக்கான ஒரு வழிமுறை தான் அதெல்லாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கபர்ல போய் நிக்க சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அப்படிங்கிறாங்க. கபர் வாசிகளே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாமை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப இப்படியான ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்களே, இது இஸ்லாமிய அடையாளம். இதை வச்சுக்கிட்டு நம்ம தர்கால போய் நின்னா, அங்க போய் சஜிதா செய்தா, அங்க போய் அங்க அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய அவர் நல்லடியாரோ யாரோ ஒருவர், ஒரு நல்லடியாராக கூட இருக்கலாம், அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் தான் தெரியும். நாம நல்லடியாரா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியும். உள்ள அடக்கம் பண்ணி இருக்கிறாரு, அவருக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இவரை போய் நம்ம நின்று என்ன செய்யறோம்? அவர்கிட்ட பிரார்த்திக்கிறது, அவருக்காக அறுத்து பலியிடுவது, கபர்ல அடக்கம் பண்ணவருக்காக, அவருக்காக வேண்டி செய்ய வேண்டிய துவாக்களை எல்லாம் விட்டுட்டு நாம அவர்கிட்ட நமக்காக துவா செய்யக்கூடிய இந்த சூழலை எல்லாம் செய்தோம் என்றால் இது ஷிர்க்ல கொண்டு போய் தள்ளும். அப்ப ரசூலுல்லாஹ் சுன்னாவை காண்பித்து கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றதோ அல்லது புகழ்ந்து பேசுறதோ மார்க்கத்துல தடை கிடையாது. ஆனா வரம்பு மீறி புகழக்கூடாது. ரசூலுல்லாஹ் எதை பயந்தாங்களோ அது இன்னைக்கு சமூகத்துல நடந்து கொண்டு இருக்குது. மக்கத்து முஷ்ரிக்குகள் இதைத்தானே செஞ்சாங்க. காபத்துல்லா இன்னைக்கு எப்படி நாம் வலம் வந்து கொண்டு இருக்கிறோமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்து அந்த காபத்துல்லாவை சுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் காபத்துல்லாவை சுத்தி வலம் வந்து கொண்டுதான் இருந்தார்கள்.
ஆனா என்ன சொன்னாங்க? லாத் உஸ்ஸா தான் எங்களுக்கு பெருசுனாங்க. லாத் உஸ்ஸாவுடைய சிபாரிசுல தான் நாங்க அல்லாஹ்வை சந்திக்க போறோம், அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்க போறோம், அவங்க தான் எங்களுக்கு மறுமையில சிபாரிசு செய்வார்கள் என்றார்கள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களும் சொல்றாங்க. எங்களுக்கு இந்த அவுலியாக்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள் என்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற மோசமான காரியங்களிலிருந்தும் இணை வைத்தலிலிருந்தும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை பயந்தாங்களோ அதை இன்னைக்கு சமூகம் துணிந்து செய்து கொண்டிருக்கிறது. நாம புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் பெரிய பாவம். இணை வைப்பது என்பது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் மன்னிக்காத பாவங்கள்ல முதல் பாவம் இணை வைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதான மரணிக்கும் போதும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத நசராணிகளை அல்லாஹ் நாசமாக்கட்டும். இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் கடுமையாக திட்டமாட்டாங்க, கடுமையாக யாரை பற்றியும் பேச மாட்டாங்க. ஆனா அவர்கள் செய்த அட்டூழியங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத நசராணிகளை அல்லாஹ் சபிக்கட்டும், நாசமாக்கட்டும் என்று சொல்லிட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன பாவத்தை அவர்கள் செய்தார்கள் தெரியுமா? இத்தஹது குபூர அம்பியாயிஹிம் மசாஜிதா, அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை சஜிதா செய்யக்கூடிய இடங்களாக எடுத்தார்கள். இன்னைக்கு தர்காக்களை எடுத்திருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அடக்கஸ்தலத்தை எடுப்பதற்கு துணிந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்களே, இது அன்னைக்கு செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர்ல போய் படுத்து கிடந்தாங்க. நஸ்ரானிகள், யூதர்கள் அவர்களுடைய அந்த மூசா நபியுடைய அந்த கபர்ல போய் படுத்து கிடந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், இதை செஞ்சிராதீங்கன்னு எச்சரிக்கை செய்தார்கள். எப்ப செஞ்சாங்க தெரியுமா? மௌத்தாவோட நேரம், மரணிக்கிற நேரம், அந்த நேரத்தில் இது குறித்து எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நபிமார்களை அனுப்பி இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், ஷிர்கை இந்த சமூகத்திலிருந்து முழுக்க முழுக்க அழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஷிர்கில்லாத சமூகம் உருவாக வேண்டும் என்பதுதான். அப்ப நாம அதுல கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வுல என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு பகுதியிலையும் ஷிர்க் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட செய்திகளை நினைவில் வைத்து செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.